உலகின் உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைய செய்தி அலசலில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய செய்தித்தாளில் பல்வேறு செய்திகள் வந்திருக்கின்றது. வாங்க போய் பார்ப்போம். இராணுவத்தினர் சென்ற ரயில் மீது கார் வெடிகுண்டு மோதியது. பாகிஸ்தானில் 30 பேர் உயிர் இழப்பு. பலூச் அமைப்பு நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். 1947 இந்தியா விடுதலை பெற்ற போது பாகிஸ்தானும் தனிநாடாக பிரிந்தது. அந்த பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்த பொழுது 1948 மார்ச் மாதம் பலுசிஸ்தானும் தனிநாடு அடைஞ்சது. ஆனா பாகிஸ்தான் சும்மா விடுமா? அந்த நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இராணுவ நடவடிக்கை நடத்தி ஏறக்குறைய இதுவரை 10 லட்சம் பேரை கொலை செஞ்சிருக்குது பாகிஸ்தான் இராணுவம். அந்த மக்கள் பலூச்சுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தனிநாடுக்கான போராட்டத்தை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆத்திரத்தில் தான் இந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. பலூச்சுங்கிற அமைப்பு பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் அப்படிங்கிற அந்த அமைப்பு பொறுப்பேற்றிருக்கின்றது. அதே போல அடுத்த செய்திக்கு நம்ம போவோம். கோவையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசியில் பேசினார் முதல்வர் விஜய். அவர் ஆறுதலா பேசியிருக்கிறாரு, தொலைபேசியில கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்சியோட ராஜ்மோகன் தான் சொன்னாரு, செய்தி தொடர்பாளர் இருந்த ராஜ்மோகன் சொன்னாரு, இன்றைக்கு அமைச்சராக அவர் ஆயிருக்காரு. எங்க முதல்வர் தொலைபேசியில பேசியெல்லாம் ஆறுதல் சொல்றவர்களை வீட்டுக்கே தேடி ஆறுதல் சொல்வார் அப்படின்னாரு. ஆனா பாருங்க, தொலைபேசியில ஆறுதல் செஞ்சிருக்காராம். கொல்லப்பட்ட சிறுமிக்கு 7 லட்சம் ரூபாய் நட்டையீடு கொடுத்துருக்குறாங்க. ஒரு உயிருக்கு 7 லட்சம் ரூபாய் தான் நட்டையீடு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியுது. தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கின்றது. கடந்த திமுக ஆட்சியிலும் சரி, இப்போ இவங்க தாவேக ஆட்சியிலும் தொடர்ச்சியா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்புணர்வு அப்படின்னு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று. என்றைக்குத்தான் இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு ஏற்பட போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு முக்கிய செய்தி என்னவென்றால், விரைவில் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம். தில்லியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது சந்தித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் என்ன பேசியிருப்பாங்க? என்ன நடந்திருக்கும்னா, இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு தான், இந்த அமெரிக்காங்கிற இந்த 2 நாடும் தான். ஒட்டுமொத்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இவங்க இந்தியா ரஷ்யா பக்கமோ சீனா பக்கமோ சாஞ்சிடக்கூடாது, தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஆசியா கண்டத்தின் அடியாளாக தென்னாசிய பரப்புல இந்தியாவில் இந்தியாவை தான் அமெரிக்கா தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ இருக்கிற இந்த எரிசக்தி சம்பந்தமான பிரச்சனையில இந்தியா தன்னை விட்டு வெளியே போய் ரஷ்யா பக்கமோ சீனா பக்கமோ ஈரான் பக்கமோ சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதிய புதிய ஒப்பந்தங்களை போட்டு நிரந்தர அடிமையாக வைத்துக் கொள்வதற்கான ஒப்பந்தமாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து மட்டுமல்ல, நிறைய பேர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோடை வெயிலை தணிப்பதற்காக நிறைய பேர் ஒகேனக்கலை போய் சுத்தி பார்க்க போயிருக்கிறதாக போட்டிருக்கிறாங்க. ஆமா, இருக்கிறவன் போவான், இல்லாதவன் என்ன பண்ணுவாங்கிறது தான் யோசனையா இருக்குது. அடுத்த செய்தி, உயிரிழந்த செவிலியர் மாணவி குடும்பத்துக்கு இலவச வீட்டுமனை அரசு வேலை. செத்து போயிட்டாங்கன்னாக்க தவறான சிகிச்சையால செத்து போயிட்டாங்க. செத்து போன குடும்பத்துக்கு அவங்களுக்கு இலவச வீட்டுமனை அரசு வேலையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப செத்து போன அந்த மாணவி எதப்படி செத்தாங்க? தவறான சிகிச்சையில இறந்துருக்காங்கன்னா, மாணவி சீதாலட்சுமிக்கு அந்த மருத்துவம் பார்த்து அந்த மருத்துவ குழு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, இல்லை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கிறத பற்றியெல்லாம் எந்த விவரமும் இல்லை. கடுமையான போராட்டத்தை செவிலிய மாணவிகள் அன்னைக்கு நடத்தினாங்க. இப்படி ஒரு முடிவில்லாமலே இதே மாதிரிதான் ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒரு நட்டையீடு, இலவச வீட்டுமனை பட்டா, அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. திருமணமான 7 மாதங்களில் பெண் மர்ம மரணம், உறவினர்கள் போராட்டம். என்ன வரதட்சணை கொடுமையா இருக்கும், அதை தாண்டி என்ன பண்ணிருக்க போறாங்க? இதே மாதிரிதான் பல்வேறு இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்றது. திமுக அதிமுக கூட்டணி அமைய ஆசைப்பட்டார் உதயநிதி. சொல்றது யாருன்னா, காங்கிரஸ் கட்சியோட மாணிக் தாகூர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப இவர் மட்டும் இல்ல, நேற்று கூட இந்திய முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர் காதர் மொய்தீன் இதே போல வரும்னு சொன்னாரு. இது ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அரியும் சிவனு ஒண்ணு, இது அறியாத வாயில மண்ணுங்கிறது மாதிரி
என்ன கூத்தெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. உணவு பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாத கோயில் பிரசாத கடைகளை மூட உத்தரவு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தகவல் அப்படின்னு அந்த அமைச்சர் சி ரமேஷ் போய் ஆய்வு பண்ணி எல்லாத்துக்கும் சரியான தேதியோட போடுங்கப்பா, இல்லைன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விசிகாவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு விலகல். ஆமா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்யூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றாரு. அவர் திருமாவளவன் பண்றது சரியில்லை, முன்னுக்கு முரணா பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு தீர்க்கமான நிலைப்பாடெல்லாம் அவர்கிட்ட இல்லை, எனவே இதெல்லாம் இனிமே விடுதலை சிறுத்தைகள் நீடிப்பது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் கொந்தளிச்சு விலகல் கடிதம் கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பனையூர் பாபு, நீங்க ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி, விடுதலை சிறுத்தைகள் துவங்கிய காலத்திலிருந்து மிகப்பெரிய பணிகள்லாம் எடுத்து செஞ்சிருக்கிறீங்க, அப்படியெல்லாம் விலையெல்லாம் போகாதீங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு அவரு அழைப்பு மீண்டும் கொடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறாரு. மின்வெட்டை சரி செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை. என்னையா மின்சாரம் இல்லாம மக்கள் அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க என்னமா சார்ஜாப்பா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, போர்க்கால நடவடிக்கையில அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க ஐயா அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறத நாம பார்க்க முடிகின்றது. ஆள்வது என்ன எளிதோ மைந்தா அப்படின்னு ஐயா பழ கருப்பையா நடுப்பக்கத்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அப்படி ஆட்சி செய்யறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லப்பா, மானியத்தேனை பூமான விஷயம் இல்லப்பா அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு பக்க கட்டுரைக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அது உள்ள போய் என்னன்னு படிச்சா இன்னும் விரிவான தகவல்கள் தெரியும். நமக்கு நேரம் கருதி அடுத்த செய்திக்கு போவோம். அரசு பேருந்துகளில் கட்டணம் சேவை குளறுபடிகள் கவனத்தில் கொள்ளுமா தமிழக அரசுன்னு இன்னொரு பக்கம் ஒரு கட்டுரை வந்திருக்கின்றது. எல்லா அரசு பஸ்ஸையும் தான் அடகு வச்சுட்டாங்களே. கடந்த ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு போக்குவரத்து துறை மிக பல ஆயிரம் கோடி ரூபாய் நட்டத்துல இயங்குது, மின்சார வாரியம் நட்டத்துல இயங்குது. இதுல என்ன கொடுமைன்னா, பல்வேறு டெப்போ, அரசு போக்குவரத்து கழக டெப்போவை வங்கியில அடமானம் வச்சிருக்கிறாங்க. யாரு? இந்த அரசாங்கம். கொடுமையை பாருங்க. தனியார் முதலாளிகளை ஏகப்பட்ட பேருந்துகளை நட்டமில்லாம நடத்தி கொளிச்சுக்கிட்டு இருக்கான் கோடிகள்ல. ஒரு அரசாங்கம் தன்னுடைய டெப்போவை போய் அடகு வச்சு பேருந்துகளை மீட்க முடியாம பல ஆயிரம் கோடி ரூபாயில கடன்ல இருக்குதுன்னா எந்த லட்சணத்துல இவங்க ஆட்சி நடத்துவாங்கன்னு பாருங்க. இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்ய போறான்னு நம்மளும் பார்க்கத்தான் இருக்கிறோம். தாவேக்கா ஆட்சி, அதாவது தமிழக வெற்றி கழக ஆட்சி 50 ஆண்டுகள் தொடரும். யாரு சொல்லியிருக்கிறா? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன். அப்பா முடியலப்பா, இப்பதான் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகிற ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு அதுக்குள்ளே இவ்வளவு கூத்து நடக்குது. இதுல 50 ஆண்டுகளாப்பா, ஏற்கனவே 60 ஆண்டு நாங்க பட்டதெல்லாம் பத்தாதப்பா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறது நம் காதில் விழுகின்றது. மேக்கத்தாட்டு விவகாரத்தில் முதல்வர் மௌனமே. கேட்டிருக்கிறது யாருன்னா முன்னாள் அமைச்சர் KN நேரு. கடுமையா தான் கேட்டிருக்காரு. ஏப்பா அப்படி மௌனமா இருக்கிற, வாயை திறந்து ஏதாச்சும் பேசுப்பா. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் கூட கேட்டிருக்கிறாரு. என்னப்பா விஜய் அமைதியா இருக்கிறியப்பா, நீ ஒரு முதலமைச்சர்ப்பா, நீ நடிகர் இல்லப்பா, தயவு செய்து வாயை திறந்து தமிழ்நாட்டின் அடிப்படையான வாழ்வாதார சிக்கலப்பா நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே 10 ஆண்டு மத்தியில கூட்டணி இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியோட. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு இவங்களை நம்பிதான் ஆட்சியே நடந்தது. அப்பெல்லாம் போராடி வாங்கியிருக்கலாம். தும்ப விட்டு வாழ பிடிச்ச கதையா இப்ப இவங்களும் நாடகம் போடுறாங்க. ஜூன் முதல் வாரத்தில் இந்தி கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவர் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் அரசியல்ல இருந்து தோத்து போயிருந்தா கூட அவங்க பழையபடி வழக்கறிஞரா மாதிரி நீதிமன்றத்துக்கு சென்று வழக்குகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில இந்தி கூட்டணி தலைவர்களை சந்திச்சு இப்படி இந்த பாஜகவுடைய அட்டுழிய அநியாயங்கள், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி எப்படியெல்லாம் திருகுதாளம் பண்ணி இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் கேட்பதற்கு நாதி இல்லையா, வாங்க கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டில் ட்விஷா சர்மா மரணம். உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து இன்று விசாரணை. சுமோட்டோவா இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்திருக்குது. இவங்க வரதட்சணை கொடுமை பண்ணி தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க. அதுக்கு அவங்க மாமியா தான் முக்கியமான காரணம். அவங்க மாமியா யாருன்னா மாவட்ட நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. ஒரு நீதிபதியே ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண் நீதிபதியே இப்படியெல்லாம் செஞ்சா சாதாரண மக்கள் ஏன் செய்ய மாட்டாங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கின்றது. அந்நிய சக்திகளின் தூண்டுதலில் மத்திய அரசை சீர்குலைக்க ராகுல் காந்தி சதி. பியூஷ் கோயல் பொங்கி எழுந்திருக்கிறாரு. அந்நிய நாட்டோட இருக்கிற
இந்தியாவுக்கு தேவையில்லாத சக்தியெல்லாம் பயன்படுத்தி ராகுல் காந்தி பிஜேபி ஆட்சியை, நரேந்திர மோடி ஆட்சியை கலைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காரியா அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை அவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த அளவிற்கு அப்பா பாஜக அரசு பலவீனமா இருக்குது. அந்நிய சக்தி ராகுல் பேச்சை கேட்டு உள்ள போடுற அளவுக்கு உங்க பாதுகாப்புத்துறை என்ன ஆயிடுச்சு, உங்களுடைய உளவுத்துறை என்ன ஆயிடுச்சு, பல்வேறு கேள்விகள் இருக்குது. நீங்க இப்படி அபாண்டமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அபாண்டமா இல்ல அது உண்மையா அப்படிங்கிறத எல்லா ராகுல் காந்தி தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை காங்கிரஸ் ஓயாது. ராகுல் காந்தி தலைமையில கடுமையான போராட்டம். தெலுங்கானா மாநிலத்துல நீட் தேர்வை எதிர்த்து கடுமையான போராட்டம் நடத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. எப்பா உங்களுடைய ஆட்சி காலத்துலதான்ப்பா, மன்மோகன் சிங் காலத்துலதான்ப்பா நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. நீங்க என்னப்பா நல்ல மாதிரி நாடகம் போடுறீங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் நீட் தேர்வுல வினாத்தாள் கசிஞ்சு வெளியே வந்துருது. 2 தடவை வைக்கிறிய, குழந்தைகள் படிப்பு வீணாகுது, மன உளைச்சல் காலாகி பல்வேறு மாணவர்கள் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. எனவே நீட் தேர்வை ரத்து செய்யணும், குளறுபடியை நீக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி பொங்கி எழுந்திருக்கிறாரு. சிறை பதிவேடுகள் முழுவதும் கணினிமயமாக்கப்படும் அமைச்சர் CTR நிர்மல்குமார். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையும் கணினிமயத்திலிருந்து தேடி பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு ஐயா. கொஞ்சம் நீங்க அதையும் நீங்க மறுபரிசீலனை செய்யணும். பழனியில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். முப்பாற்றல் முருகனுடைய செய்தியோடு இந்த செய்தி அலசலை முடிச்சுக்குவோம். வைகாசி பெருவிழா மிக சிறப்பா பழனியில கொடியேற்றி துவங்கி இருக்கிறாங்க. முருக பக்தர்கள்லாம் சென்று முருகனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கின்றது. அடுத்த செய்தி அலசலில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிறகு ஜெயசீலன். நன்றி, வணக்கம்.